அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே கொஞ்சம் பாவம் பசி மயக்கத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேச விரும்பல, 2-3 வார்த்தைகள் மட்டும். பெண்களை பற்றி நிறைய அழகாக எல்லாருமே எடுத்து சொல்லிட்டாங்க. புதுசாக நான் சொல்ல ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நானும் பேசணும் இல்லைங்களா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்ற வேர்டை கேட்டிருப்பீங்க. அது பூமிக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு குரலை பெண்களுக்கும் ஒப்பிட்டு நினச்சி பார்க்குறோம். நாங்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பேசின மாதிரி சமுதாயத்தில், குடும்பத்தில், இன்னும் பல இடங்களில் பலவிதமான உரிமைகள் பெற்றிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் போராட்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அன்றாட நம்ம பத்திரிகையில் பார்க்குறோம். சரி, சமுதாயம் தான் அப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தா குடும்பத்தில் கிடைக்க வேண்டிய உரிமைக்கு கூட போராடுற நிலைமை தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சமீபத்தில் வந்த ஒரு வழக்கு, குடும்பத்தில் மூத்த அண்ணன் தன்னுடைய தாத்தாவுடைய சொத்து அப்பா படுக்கையில் இருக்கும் பொழுது மூத்த மகன்கிட்ட ஒப்படைக்கிறார். அவர் என்ன சொல்வார்? மூத்த மகன் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, 2 பையன், பொண்ணு 2 பையன், அம்மா விட்டுட்டு போறாரு அந்த வயசானவர். அப்ப அந்த மூத்த மகன் அதை எழுதி வாங்குறாரு. வாங்கின உயில பிரச்சனைகள் வரும்போது படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த மகன் எப்படி பண்ணியிருக்காரு. கணவன் இறந்தோடனே அந்த சொத்துல மனைவிக்கு பங்கு இருக்கு இல்லைங்களா? அதாவது அவருடைய தாய், ஒரு ஆண் மகன் தன் தாய்க்கு, தன் சகோதரிக்கு அதை செய்யற விஷயத்தை ஒழுங்கா செஞ்சாவே சமுதாயத்துக்கு செஞ்ச மாதிரிதான். ஆனா அந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு? விட்டுட்டு போன வீட்டை 4 பாகமா பிரிச்சிருக்காரு. ஏ அவருக்கு, பி அவருடைய மனைவிக்கு, சி அவருடைய தம்பிக்கு, டி 2 அக்கா தங்கச்சிக்குமே அந்த ஒரு ரூம் தான். ஸோ இந்த பிரிவு படுத்திருக்காருங்களே, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மனப்பான்மை. முதல் ஏ யாரா இருக்கணும்? அவருடைய அம்மாவா தான் இருக்கணும். ஸோ அம்மாவையே மறந்துட்டார், போட்டுக்கிட்டார் தன்னை. பி யாருக்கு இருக்கணும்? தன்னுடைய சகோதரனா இருக்கணும். அவருடைய மனைவியை கொண்டு வந்துட்டாரு. ஸோ உலகத்துல ஆண்களா இருக்கிறவங்க தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சா, கூட பிறந்த சகோதரிகள், பெத்த தாய், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களாம் என்ன உரிமைக்காக போராடிட்டு தானே இருக்காங்க. ஸோ உரிமைகள் பெற்றுத்தருவதற்காக போராட்டத்தில் இருக்கிற பெண்கள் எப்போ வேணாலும் ஜீவரக்ஷை மகள் மூலயமா எங்களை அணுகலாம். அதை பெற்றுக் கொடுக்கறதுக்கு இன்னைக்கும் போராடுறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஜீவரக்ஷை அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. குடிச்சிட்டு ஒரு பக்கம் ரோட்டில் நடந்து வந்தாவே அடுத்த ரோட்டில் தாண்டி போகிற மாதிரியான பெண்கள் தான் வளர்ந்துருக்குறோம். ஆனால் இன்னைக்கு தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட மகள் அருணா வந்து இத்தனை பேரை சீர்திருத்தி அந்த குடும்பங்கள் நல்லா வாழ்றதுக்கான ஒரு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அவங்கள எங்களுடைய உளமாற பாராட்டுறோம். அவங்களுக்காக அவங்களுடைய பெற்றோர்களை பாராட்டுறோம். மகள் அந்த விதத்தில் தைரியத்தோடு வளர்த்துருக்காங்க. அவங்க உடனிருப்புகளை, ஸ்டாஃபை எல்லாரையுமே நாங்கள் வாழ்த்துறோம். ஸோ பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.